நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடந்த ஒரு சில நாட்களா நம்ம தமிழக மக்களிடையே பரபரப்பை ஏற்படுத்தி வர ஒரு விஷயம் அப்படின்னா, அது வங்கக்கடல்ல உருவாகியிருக்கிற குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை தான். இந்த குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலையின் காரணமாக நம்ம சென்னைக்கு மழை வாய்ப்பு எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். ஒரு சில நாட்களுக்கு முன்னாடியே நிறைய வெதர் பிளாகர்ஸ் மற்றும் நியூஸ் சேனல் வங்கக்கடல்ல ஒரு சிஸ்டம் ஒன்று உருவாக போது அது நம்ம தமிழகம் நோக்கி வர்றதுனால மிகப்பெரிய அளவுல மழை பாதிப்பானது இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லி வந்த நிலையில இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இதை பத்தி ஒரு அபிஷியல் புல்லட்டின் எதுவும் வெளியிடாம இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் ஃபார்ம் ஆயிருக்கு, இது நம்ம தமிழகம் நோக்கி வருது அப்படின்னு சொல்லி அபிஷியலா ஒரு நோட் அவங்க ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இன்னைக்கு காலையில கொடுத்த புல்லட்டின்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னா, அந்தமானுக்கு கீழே இருக்கிற இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் ஆனது வரும் நாட்கள்ல இலங்கை நோக்கி நகரும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி நகரும் போது லோ ப்ரெஷர் சிஸ்டமா இருக்கிற இந்த வெதர் பேட்டர்ன் ஆனது ஒரு டிப்ரெஷனாவோ இல்லை டீப் டிப்ரெஷனாவோ மாறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 25ஆம் தேதி அன்னைக்கு இது இலங்கைக்கு கிட்ட வந்து இந்த சிஸ்டம் ஆனது நிலை கொண்டிருக்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிச்சிருக்காங்க. அப்ப எப்பையில இருந்து மழை அதிகரிக்கும் அப்படின்னா, நவம்பர் 25ஆம் தேதி காலையில இருந்து மழையின் அளவானது அக்ராஸ் தி கோஸ்டல் ஸ்ட்ரெச் ஆஃப் தமிழ்நாடு அதிகரிக்கும் அப்படின்ற மாதிரி தெரியுது. அதுவும் குறிப்பா டெல்டா மாவட்டங்கள்ல நவம்பர் 25, 26 மற்றும் 27ஆம் தேதிகளில் கன முதல் மிக கனமழையை எதிர்பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி தெரியுது. இந்த சிஸ்டம் பொறுத்தவரையில இது ஸ்ட்ரெயிட்டா டிராவல் பண்ணிச்சு அப்படின்னா ஆல்மோஸ்ட் டுவர்ட்ஸ் டெல்டா மாவட்டம் இதை கிராஸ் பண்ணி போயிடுறதுக்கான சான்சஸ் இருக்கு. குறிப்பா நாகப்பட்டினம், தஞ்சாவூர், மயிலாடுதுறை போன்ற பகுதிகளில் இந்த சிஸ்டம் கிராஸ் பண்ணி கரையை கடக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ரொம்ப ஈஸியா சொல்லிடலாம். ஆனா இங்க ட்விஸ்டே அங்கதான் இருக்கு. ஏன்னா இந்த லோ ப்ரெஷர் சிஸ்டம் ஆனது ஒரு டீப் டிப்ரெஷனா மாறி ஒருவேளை அது சைக்ளோனா மாதிரி டைரக்டா கரையை கடக்கிற மாதிரி நிறைய வெதர் மாடல்ஸ் காட்டல. என்ன தெரியுது அப்படின்னா, இந்த சிஸ்டம் ஆனது நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்கா கிட்ட வந்துட்டு அங்க ஒரு 48 to 60 ஹவர்ஸ் அந்த இடத்துல நிலை கொண்டு அங்கிருந்து மேலும் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல டுவர்ட்ஸ் பாண்டிச்சேரி ஆர் சென்னை நகர்ற மாதிரி அட் ப்ரெசென்ட் இன்னைக்கு வெதர் மாடல்ஸ் ரன் பண்ணும்போது நிறைய வெதர் மாடல்ஸ் இருக்கு. அது எல்லாமே வந்து அது மேலும் நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல போற மாதிரி காட்டுது. அப்போ இங்கதான் ஒரு கன்ஃபியூஷன் ஏற்படுது. அது டெல்டா மாவட்டங்கள்ல டைரக்டா கரையை கடக்க போகுதா, இல்ல அப்படின்னா இலங்கைக்கு நார்தர்ன் பார்ட் ஆஃப் ஸ்ரீலங்காவை கரையை கடக்க போகுதா, இல்ல அப்படின்னா அது டைரக்ஷன் மாதிரி மேலும் நார்த் வெஸ்ட் டைரக்ஷனை எடுத்து அது நம்ம புதுச்சேரியோ இல்லைன்னா சென்னையை நோக்கி நகர போகுதா அப்படின்றது தான் ஒரு பெரிய ஒரு கொஸ்டினாகவும் கேள்வியாகவும் இருக்கு நிறைய வெதர் பிளாகர்ஸ் கிட்ட. இந்த சிஸ்டம் ஆனது நம்ம தமிழகம் நோக்கி வரதுனால மிகப்பெரிய அளவில் மழை இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. காற்றின் வேகத்தை பற்றியும் பெருசாக பயப்பட வேண்டாம் அப்படின்றது தான் என்னுடைய பர்சனல் தாட்டாக இருக்கு. ஏன்னா இது ஒரு டீப் டிப்ரெஷனாக மாறும்போது ஆல்மோஸ்ட் அது கரை ஓரத்துக்கு வந்துடுது. அது டுவர்ட்ஸ் நியரிங் கோஸ்ட் தான் அது ஒரு டீப் டிப்ரெஷனாகவே மாறுது. அங்கேருந்து அது வலு பெறத்துக்கான டைம் அதுக்கு இல்லாததுனால எனக்கு என்னமோ அது கரையை கடக்கும் போது மிகப்பெரிய அளவில் காற்றின் வேகம் இருக்காது அப்படின்னு தான் எனக்கு தோணுது. அட் மேக்ஸிமம் இருந்தாலும் ஒரு 30 to 50 கிலோமீட்டர்ஸ் மேக்ஸிமம் விண்ட் ஸ்பீட் இருக்கலாம். 80-90 கிலோமீட்டர்ஸ்லாம் விண்ட் ஸ்பீட் இருக்காது அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக இருக்குது. இந்த வெதர் சிஸ்டம் ஆனது கரையை நோக்கி வரும்போது ஒருவேளை அங்கே நின்றுச்சு அப்படின்னா என்டையர் கோஸ்டல் தமிழ்நாடுக்கு 25ஆம் தேதியிலிருந்து 29ஆம் தேதி வரைக்கும் நல்ல மழை இருக்கு. ஒருவேளை இந்த வெதர் பேட்டர்ன் ஆனது நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் டுவர்ட்ஸ் புதுச்சேரி நகரும் அப்படின்னா சென்னைக்கும் மிகப்பெரிய அளவில் மழை காத்திருக்கு அப்படின்றதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. அண்ட் ஒன் மோர் திங், இது நம்ம சென்னை நகருக்கு மச் நீடட் ரெயின்ஸ் அப்படின்னு தான் சொல்றேன். ஏன்னா லாஸ்ட் 20 to 30 டேஸா பெரிய அளவில் மழையானது இல்லை. இந்த மழையானது வரும் பட்சத்தில் நம்ம சென்னை நகரில் இருக்கிற நீர்நிலைகளுடைய நீர்மட்டம்லாம் உயரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ நம்ம சென்னை நகரை பொறுத்தவரையில் 30 to 40 சென்டிமீட்டர்ஸ் மழை பெய்யுமா அப்படின்றது எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது. அட்லீஸ்ட் ஒரு 20 சென்டிமீட்டர்ஸ் ரெயின் வந்தாலே போதுமானதாக இருக்கும். ஏன்னா இந்த சிஸ்டம் போனதுக்கு அப்புறம் இன்னொரு சிஸ்டமும் வர்றதுக்கான சான்சஸ் நிறைய இருக்குது. அதுவும் டிசம்பர் முதல் வாரத்தில் இன்னொரு சிஸ்டம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அந்த வெதர் சிஸ்டம் நம்ம தமிழகம் நோக்கி வரும்போது அதில் ஒரு 20-30 சென்டிமீட்டர் மழை கிடைச்சா நிச்சயமாக நம்ம செல்ஃப் சஃபிஷியன்ட் இயராக க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ சென்னை மக்கள் எல்லாரும் 25ஆம் தேதியிலேருந்து 29ஆம் தேதி வரைக்கும் உங்கள் கொடைகளை ரெடியாக வச்சுக்கோங்க. நல்ல ஒரு ஸ்பெல் ஆஃப் ரெயின்ஸ்க்காக வெயிட் பண்ணும். இதே மாதிரி சேனல் தகவல்களுக்கு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.